முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாமிகளோட வள்ளிமலை சாமிகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. சாமிகள் திருப்புகழை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு சபைகள் ஆரம்பித்தார். திருப்புகழ் சபை தமிழகம் எங்கும் இந்தியா முழுக்குமே ஆரம்பித்தாங்க. இலங்கை, இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லலாம் அப்போ இந்தியாவோட சேர்ந்த பகுதியாக இருந்ததுனால அங்கெல்லாம் போய் திருப்புகழ் சபை ஆரம்பித்தார் சாமிகள். அப்படி ஆரம்பிச்சுட்டு ஒரு இறுதி நாட்களில் சாமிகளுக்கு வயது அதிகமாகிட்டே இருந்ததுனால, வயது மூப்பினால் ஒரு இடத்துல வள்ளிமலையிலே திருப்புகழ் சபையிலே இருக்க வேண்டிய ஒரு சூழலில் அப்போ பாராயணம் திருப்புகள்லாம் வர அடியார்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் ஓய்வு நேரத்தில் கடும் தவத்துக்கு போயிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு உத்தரவு வந்துடுது. தனது சீடர்கள்ட்டெல்லாம் சொல்லிடுறாங்க, இது மாதிரி நான் முருகப்பெருமானோட இருக்க போகிறேன், தவக்கோலத்துக்கு போகிறேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் எப்போ வரணும் அப்போ என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீடர்கள் சாமி சாமி இப்போ இருக்கக்கூடிய இப்போ ஜீவசமாதி அமைஞ்சிருக்க பகுதி ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். அந்த பகுதியில் போய் அதை சாத்திட்டு உள்ளே போய் தவத்துக்கு போயிடுறாங்க. சீடர்கள்லாம் வெளியில் ஒரு நாள் பார்க்குறாங்க, 2 நாள் பார்க்குறாங்க, 3 நாள் பார்க்குறாங்க, 4 நாள் பார்க்குறாங்க. சாமிகள் வரலை. எந்த ஆகாரமும் இல்லாமல் கடும் தவத்திலே இருக்காங்க. இது சாமிகளோட நெருங்கின சீடர்கள் எல்லாருக்கும் தகவல் போயிடுது. எல்லாரும் கூடிடுறாங்க. அதில் முக்கியமான சில நிர்வாகிகள் பயந்துடுறாங்க. ஐயோ, சாமிக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ளே காற்று கூட போக முடியாத போமா, சாப்பிடாமல் இருக்காங்களே, எந்த ஆகாரமும் இல்லாமல் கடும் தவத்திலே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிற்றறிவின் யோசித்து சாமிகளோட அந்த தவக்கோலத்தை போய் இந்த குகையை திறந்து சாமிகள் தவக்கோலத்தை போய் கழிச்சிட்றாங்க. சாமிகள் கடும் கோபத்துக்கு ஆளாயிட்டார். நான் முருகப்பெருமானோட ஒன்று இணைஞ்சிருந்தேன், இன்னும் நான் பல நாட்கள் இருக்கணும்னு நினச்சேன், ஏன் இப்படி என்னை பாதியிலே தடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் சாமிகள் அப்புறம் பல நாட்களுக்கு அதே மாதிரியே அப்பப்போ ஒரு 15 நாள் 20 நாள் எந்த உணவு ஆகாரமும் இல்லாமல் தவ நிலைக்கு போயிடுவாங்க. அப்படி தான் மகான்களுக்கு உணவுங்கிறதுலாம் பெரிதே கிடையாது. அவங்க இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை உள்வாங்கியே அவங்களால வாழ்க்கையை இந்த உயிராற்றலை வாழ முடியும். அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் இது. உங்கள்கிட்ட இந்த நிகழ்வை பரிமாறிட்டதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி. முருகாசரணம்.